என்னை ஒரு நல்ல சிவபக்தனாக உருவாக்கியதற்கு நன்றி. கோமதி, நான் உனக்கு பெரிதாக ஒன்றும் உதவவில்லை. எனக்கு தெரிந்த ஒன்றினை அனைவருக்கும் உரைத்திருக்கின்றேன். அதனை யாரும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நீ மட்டும் நான் கூறியவற்றை கேட்டு ஒரு சிவபக்தனாக, ஒரு நல்ல மனிதனாகவும் உருவாகி உள்ளாய். இவை அனைத்திற்கும் நீ மட்டும்தான் காரணம். உன் உயர்வுக்கு என்னை காரணமாக காட்டுகின்றாயே, உன்னை நான் என்னவென்று கூறுவேன்? தாங்கள் என்ன கூறினாலும் நான் நல்வழியில் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம்தான். உங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறேன். கோமதி, மனம் கலங்காதே. நீ இன்று போல் என்றும் இருப்பாய். நான் வருகிறேன். போய் வாப்பா. எழுந்திரு கோமதி. கோமதி, ஏன் இப்படி காலில் விழுந்தாய்? நீங்கள் என்னுடைய குருநாதர். உங்கள் காலில் விழுவதில் ஒன்றும் தவறில்லையே. குருவே, நீங்கள் என்னை நெறிப்படுத்தி இருக்கிறீர்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களிடம் எனக்கு பிடித்தது உங்களுடைய கோபம்தான். ஏனென்றால் உங்களுடைய கோபத்திற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று சிவனடியார்களுக்கும் சிவநெறிக்கும் தடையாக உள்ளவர்களின் மேல் உங்களுக்கு ஏற்படும் கோபம்தான். இனி நான் அதனை எப்பொழுது பார்ப்பேன்? இத்தனை காலமாக என்னை பாதுகாத்து எனக்கு ஒரு பாதுகாப்பு வேலியாக இருந்த உங்களை நான் எப்படி மறவேன்? கோமதி, இவை அனைத்தும் என்னுடைய கடமை. நீ என்னை விட்டு பிரியும் போதுதான் என்னுடைய பொறுப்பு அதிகரிக்கின்றது. நீ கவலை ஏதும் கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இங்கிருந்து விடைபெற. எப்போதும் அந்த ஈசனின் ஆசை உனக்கு உண்டு. எங்களது அனைவரின் எண்ணமும் உன்னை பின்தொடரும். நீ நன்றாக வாழ்ந்து வாழ்வில் எல்லா வளமும் அருளும் பெற நான் அந்த ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். என்ன துரை, ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்கின்றாய்? நீ ஒன்றுமில்லை என்று கூறினால் உன் மனதில் நீ யோசனை செய்வதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாதா என்ன? உன் மனதில் நீ எதை பற்றி நினைக்கிறாய் என்று நான் கூறவா? இத்தனை நாளாக நம்முடன் இருந்தவன் இன்று இல்லையே. சிறு வயதிலிருந்தே அவனை வளர்த்த தாய் இப்பொழுது வந்து அழைத்தவுடன் சென்று விட்டானே என்று யோசிக்கின்றாயா? ஏன் சிரிக்கின்றேன் என்று பார்க்கின்றாயா? வேறு யார் வந்து அழைத்திருந்தாலும் நான் அவனை இங்கிருந்து அனுப்பியிருக்க மாட்டேன்.
அவனது தாயார் அழைத்தமையால்தான் அவனை அனுப்பினேன். ம், நான் உன்னிடம் ஒன்று கேட்கின்றேன். நீ பலவாறு சிந்திக்கின்றாய். நீ சிந்திக்கும் போது அந்த சிந்தனையின் ஆணிவேர் எங்கிருந்து தோன்றுகிறது என்று உனக்கு தெரியுமா? ம், ம், அப்படியா? ம். இப்பொழுது நான் உன்னிடத்தில் வினவிய ஒன்றுக்கு நீ சிந்தித்துதானே எனக்கு பதில் கூறினாய். ம். மீண்டும் ஒருமுறை நன்கு யோசித்துப் பார். நீ சிந்திக்கும் போது உனக்கு தோன்றிய எண்ணம் எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? என்ன துரை, உனக்கு புரியவில்லையா? ம். அதற்கு மூல காரணமாகவும் மிக மிக முக்கிய காரணமாகவும் திகழ்வது உன் அன்னைதான். ஆம், உன் எண்ணம், சிந்தனை, உன் செயல்கள் இவை அனைத்துமே நம் அன்னையிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி இருக்க அவர் வந்து அழைக்கையில் என்னால் எப்படி முடியாது என்று மறுத்து கூற முடியும்? நீ ஏன் இப்படி கோமதி சென்றதை நினைத்து வருத்தப்படுகின்றாய்? என்ன துரை, நீயா இப்படி வருந்துகின்றாய்? நீ என்னுடன் என் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கின்றாய். நீ நினைப்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? சொந்தம் என்பது எப்பொழுதும் உடன் வராது. பந்தம் என்பது கடைசி வரை தொடரும். நம்மிடையில் இருப்பது பந்தம். அது எப்பொழுதும் நம்மை விட்டு செல்லாது. கோமதி இப்போது எங்கு சென்றுள்ளான்? அவனது தாயுடன் அருகிலுள்ள கிராமத்தில் தானே இருக்கின்றான். பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவனை சென்று பார்த்து விட்டு வா. சரி வா, குடிலுக்கு செல்வோம். கோமதி என்னிடம் எந்த செய்தினையும் எளிதில் கூறிவிடுவான் என்றும் என்னால் அதுபோன்று முடியவில்லையே என்று துரை வருந்துகின்றான். இத்தனை ஆண்டுகளில் தன்னால் பேச முடியவில்லை என்று துரை வருத்தப்படுவதை நான் இன்றுதான் பார்க்கிறேன். அவன் வருத்தப்படுவது கூட எனக்கு ஒரு செய்தியினை தெளிவாக கூற முடியவில்லையே என்றுதான். இதற்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. துரை, நாளை நான் தியானம் செய்கையில் எவரும் என் தியானத்திற்கு இடையூறு செய்யாதவாறு பார்த்துக்கொள். இது உன் பொறுப்பு.
சற்று நில்லு. துரை, சற்று நில்லப்பா. என்ன இந்த பக்கம்? ம்? ம். ஓ, கிழங்கு பறிக்க செல்கிறாயா? ம். ஆமாம். கோமதி எங்கே? மன்னித்துக்கொள் துரை. அதுதான், கோமதி தன் தாயுடன் சென்று விட்டான் அல்லவா? கோமதி உன்னுடன் இல்லாமல் இருப்பது எவ்வளவு வருத்தம் அளிக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. ம், 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 ம். அவன் உன்னை பிரிந்து சென்றாலும் அவன் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயே. உண்மையிலேயே உனக்கு நல்ல உள்ளம் துரை. உன் நல்ல மனதைக் கண்டு அந்த இறைவன் மனமிறங்கி பேசும் ஆற்றலை உனக்கு தர வேண்டும். ம், 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 ம். நீ எதையும் எதிர்பார்த்து சிவபெருமானை வணங்கவில்லை என்று எனக்கு தெரியும். உன்னை நினைக்கையில் எனக்கு பெருமையாக உள்ளது துரை. சரி, குரு எரிபத்தர் எங்கிருக்கிறார்? ம், ம், ம். குடிலில்தான் இருக்கிறாரா? ம், ம். இப்போது அவரை சந்தித்து பேச முடியுமா? ம், 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 ம். ஓ, தியானத்தில் இருக்கிறாரா? ம், ம். சரி, அப்படி என்றால் வா, நாம் ஒன்றாக செல்வோம். ம், ம். நான் மண்டிக்கு செல்கிறேன். அந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். வா, போகலாம். ம், ம், ம். என்ன பொண்ணா, சரியான ஊருக்கு தானே வந்துள்ளோம்? இது கரூர் தானே? ஆம் பரதா, இது கரூர் தான். நாம் சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளோம். ஒரு வழியாக வந்துவிட்டோம். இனி எந்த காரியத்திற்கு வந்தோமோ அதை செய்து கொடுத்து விட்டு உடனே வந்த வழியாக சென்று விட வேண்டும். நீ கூறுவது சரிதான். ஆமாம், நாம் எப்படி அவனை கண்டுபிடிப்பது? அதுதான் நமக்கு அங்க அடையாளம் தெரியுமே. அதை பற்றி யாரிடமாவது விசாரிப்போம். ஐயா, சற்று நில்லுங்கள். ம். எங்களுக்கு உங்களால் சிறு உதவியாக வேண்டும். ம். ஆ? ஐயா, எனது பேர் பரதன். உங்கள் ஊரில் திருநீரை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஒருத்தர் இருக்கிறாராமே? ம். என்னையா அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏதேனும் கூறுங்கள். என்ன பரதா, நீ கேட்டும் பதில் கூறாமல் இருக்கிறார்? பரதா, உனக்கு மற்றவர்களுக்கு புரியும்படி பேச தெரியவில்லை. ம், இப்போது பார், நான் அவனிடம் பேசி நாம் தேடி வந்த நபர் எங்கே என்று கண்டுபிடிக்கிறேன். சரி, முயற்சித்துதான் பார். ஐயா, உங்கள் ஊரில் ஒரு பெரிய சிவபக்தர் காட்டிற்குள் எப்போதும் தியானம் செய்து கொண்டிருப்பாராமே, அவர் யார்? எங்கு உள்ளார்? அவர் பெயர் கூட எரிபத்தராமே.
என்னப்பா இவன் அடையாளம் கூறினாலும் கூற மறுக்கிறான், பெயரை கூறினாலும் கூற மறுக்கிறான். ஒருவேளை இவனுக்கு தெரியாது போல. நாம் வேறு யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவனால் பேச இயலாது போல. அதை எப்படி நீ கூறுகிறாய்? அவனது சைகையை வைத்துதான் நான் கூறுகிறேன். சரி ஐயா, நீங்கள் செல்லுங்கள். வேறு யாரிடமாவது விசாரிக்கலாம். சரி பரதா. துரை, நாளை நான் தியானம் செய்கையில் எவரும் என் தியானத்திற்கு இடையூறு செய்யாதவாறு பார்த்துக்கொள். இது உன் பொறுப்பு. குரு தியானத்தில் இருக்கிறாரே, என்ன செய்வேன்? அவர்கள் வந்துவிட்டால் என்ன செய்வது? ஒரு வழியும் தோன்றவில்லையே. இறைவா, நீதான் என் குருவை காப்பாற்ற வேண்டும். குருவின் தியானம் எவரும் கலைக்காதவாறு பார்த்து கொள்ள சொன்னாரே. ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து வருகையில் என்னால் அதை எப்படி பார்க்க முடியும்? இறைவா, அந்த கொலைகாரர்கள் நம் குருவிற்கும் இடத்தை கண்டுபிடித்து வந்து விடுவார்களோ? எப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? குருவே, என்ன செய்வது? என்னால் தியானத்தில் இருக்கும்போது ஒன்றும் கூற முடியவில்லையே. ஐயோ, அவர்கள் வந்து விடுவார்களோ? என்ன சோதனை குருவே! இந்த சூழ்நிலைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே. இறைவா, குருவை காப்பாற்ற முடியாத பாவியாகி விடுவேனோ? ஐயோ, என்ன செய்வேன்? வந்து விடுவார்களே. குரு இன்னும் தியானத்திலிருந்து படிநிலைக்கு திரும்பவில்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர்கள் குருவை நெருங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமே. என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? உங்கள் உயிரை காக்க வேண்டுமே. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? இறைவா, ஐயோ, அவர்கள் வருவது போன்று தோன்றுகிறதே. அவர்களேதான். என்னிடம் வழி கேட்ட அந்த இருவர் தான். நான் என்ன செய்வேன்? குருவே, அவர்கள் இருவரையும் எப்படி சமாளிப்பது என்றே தெரியவில்லையே. இறைவா, இறைவா, நீதான் இதற்கு ஒரு வழி அருள வேண்டும். ஓம் நம சிவாய.
உன்னிடம் தானடா வழி கேட்டேன். ஓ, நீ அவரின் சீடனா? யாருக்காகவும் எங்கள் முடிவை நாங்கள் யாருக்காகவும் மாற்றப் போவதில்லை. உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள். விடுங்கடா. ஒதுங்கி செல். ஒதுங்கி செல். உன்னை என்ன செய்கிறேன் பார். வா. குருவே!